இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மரியரேகன் வழங்க கேட்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக பொறுப்பாசிரியர் மரியரேகன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். சார், இப்போ விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா பூமிக்கு வந்திருக்காரு. இந்தியா தரப்புல பலவிதமான ஆராய்ச்சிகள் அவர் மூலமா மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதன் மூலமா என்னென்ன சக்சஸ்ஃபுல்லான விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும், என்னென்ன ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இந்தியாவினுடைய விண்வெளி ஆய்வு வரலாற்றில் இன்றைய தினம் என்பது மிக முக்கியமான ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு மைல்கல் சாதனையை இந்தியா தற்பொழுது நிகழ்த்தி இருக்கிறது. இந்த குறிப்பாக பூமியை திரும்பி இருக்கக்கூடிய 4 விண்வெளி வீரர்களும் பத்திரமாக விண்கலத்தின் மூலமாக பூமியை திரும்பி இருக்கிறார்கள். ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் பால்கம் 9 ராக்கெட் மூலம் கடந்த 25ஆம் தேதி அமெரிக்காவின் புளோரிடாவில் இருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புறப்பட்டார்கள். இந்திய விண்வெளி வீரரான சுபான்ஷு சுக்லா அவருடன் அமெரிக்கா, போலந்து, ஹங்கேரி ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 3 வீரர்களும் சென்றிருந்தார்கள். சுபான்ஷு சுக்லாவோட 4 பேரும் ராக்கெட் மூலம் இருந்து டிராகன் விண்கலம் தொடர்ந்து 28 மணி நேரம் பயணித்து இன்று தற்பொழுது பூமியை வந்தடைந்திருக்கிறார்கள். இதன் மூலம் 41 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளிக்கு செல்லும் இந்தியர் என்ற பெருமையை பெற்றதுடன் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் முதல் இந்தியர் என்ற சாதனையும் சுபான்ஷு சுக்லா படைத்திருக்கிறார். அங்கு அவர்கள் 14 நாட்கள் தங்கியிருந்து பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் சுபான்ஷு சுக்லா மட்டும் தனியாக சில ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் புவியீர்ப்பு விசை இல்லாத இடத்தில் பயிர்களின் வளர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை ஆய்வு செய்வதற்காக அவர் பூமியிலிருந்து பாசிப்பயிறு மற்றும் வெந்தயத்தை எடுத்து சென்றிருந்தார். அந்த ஆய்வில் புவியீர்ப்பு விசை இல்லாத இடத்தில் பயிர்கள் வளர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை ஆய்வு செய்வதற்காக அவர் பூமியிலிருந்து எடுத்து சென்ற பாசிப்பயிறு மற்றும் வெந்தயத்தை விண்வெளி நிலையத்தில் முளைக்க வைத்து தினமும் அந்த செடிகளின் வளர்ச்சியை ஆய்வு செய்து வந்திருந்தார். அவர் பூமிக்கு திரும்பி இருக்கக்கூடிய இந்த சூழலில் அவரை அங்கு ஆய்வு செய்த அந்த செடியும் தன்னோடு தற்போது சுபான்ஷு சுக்லா கொண்டு வந்திருக்கின்றார். இந்த செடியானது கர்நாடக மாநிலம் தாட்பார் கொண்டு வரப்பட்டு அங்கு வளர்க்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. சுபான்ஷு சுக்லா உட்பட 4 பேரின் விண்வெளி ஆராய்ச்சி பணி நிறைவடைந்திருக்கிறது. அவர்கள் வெற்றிகரமாக தற்பொழுது பூமி திரும்பி இருக்கிறார்கள். இதன் மூலமாக நிலாவிற்கு மனிதனை அனுப்புவதற்கான ஒரு சோதனை முயற்சியினுடைய அடுத்த கட்ட வெற்றியாகவே இது பார்க்கப்படுகிறது. உலக நாடுகளில் அமெரிக்கா, அதே போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு அடுத்தபடியாக இந்தியா விண்வெளி துறையில் ஒரு முக்கியமான மைல்கல் சாதனையாக தற்பொழுது இந்த சாதனையை நிகழ்த்தி இருக்கின்றது. ஏற்கனவே பல செயற்கைக்கோள்கள் மூலமாகவும் ராக்கெட் மூலமாகவும் இந்தியா விண்வெளியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது. சந்திரனில் தென்துருவத்தை அடைந்து அதன் மூலமாக ஒரு பெரிய வரலாற்று அறிவியல் சாதனையை இந்தியா நிகழ்த்தி இருந்தது. குறிப்பாக நிலவிற்கு ரஷ்யா, அதே மாதிரி அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ஆய்வுக்காக சென்றிருந்தன. ஆனால் நிலவினுடைய தென் பகுதியில் இதுவரை யாருமே கால் தடம் பதிக்காத நிலையில் இந்தியா தன்னுடைய தேசிய கொடியை அங்கு நிலைநாட்டி அதன் மூலமாக ஒரு வெற்றிகரமான ஒரு விஷயத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இந்த ஆய்வுகளினுடைய அடுத்த பரிணாமமாக மனிதனை நிலவிற்கு கொண்டு செல்வதற்கான பல்வேறு ஆய்வுகளானது மேற்கொள்ளப்படுகிறது. தற்போது இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய விண்வெளி ஆய்வில் 3 மிக முக்கியமான திட்டங்கள் பிரதானமாக பார்க்கப்படுகிறது. ஒன்று, நிலவிற்கு மனிதனை அனுப்புவதற்கான ஆய்வுகள். 2வது, செவ்வாய் கிரகத்தில் நீர் இருக்கிறதா என்பது பற்றியான ஆய்வு. அதே போன்று சூரியனை ஆய்வு செய்வதற்கான ஆய்வுகள் என்கிற 3 முக்கியமான ஆய்வு முன்னெடுப்புகளை இந்தியாவினுடைய ஆய்வாளர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய ஒரு அம்சமாகத்தான் தற்பொழுது சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட இந்த வீரர்கள் என்பவர்கள் விண்வெளிக்கு செல்வதற்கான ஒரு முகாந்திரமாக தற்பொழுது ஆராய்ச்சி பணியை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆராய்ச்சி பணியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியாக 2 அம்சங்களை இந்திய விண்வெளி ஆய்வாளர்கள் மேற்கொள்வார்கள். ஒன்று, நிலவிற்கு மனிதனை கொண்டு செல்வதற்கு இருக்கக்கூடிய சாதக பாதக அம்சங்கள் என்ன, இதன் மூலமாக அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய படிப்பினையை எப்படி நாம் பிரயோகப்படுத்தி அதன் மூலமாக நிலவிற்கு மனிதனை கொண்டு செல்வதற்கான ஆய்வுகளை முன்னெடுப்பது அப்படி என்பதும், 2வதாக புவியீர்ப்பு விசை இல்லாத ஒரு பகுதிகளில் தாவரங்களை பயிர் செய்வது என்பது எத்தகைய சாத்தியம் உள்ள ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இன்றைக்கு உலகத்தினுடைய எல்லா நாடுகளும் விண்வெளியில் பயிரிட வேண்டிய தேவை குறித்தான ஆய்வுகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நாசாவினுடைய விண்வெளி வீரர்
அந்த குழுவானது சென்றிருந்த பொழுது கூட அங்கு விண்வெளியில் பயிர் செய்வதற்கான சாதக பாதக அம்சங்களை ஆய்வு செய்தார்கள். அதே அடுத்த வளர்ச்சியாக தற்பொழுது சுபான்ஷு சுக்லாவும் தான் சென்ற இந்த 14 நாட்களினுடைய இந்த பயணத்தின் பொழுது புவியீர்ப்பு விசை இல்லாத பகுதிகளில் பயிர் செய்வது எப்படி என்பதை பற்றியான ஒரு ஆய்வு முன்னெடுப்பை அவர் முன்னெடுத்திருக்கின்றார். இந்த ஆய்வானது அவர் ஏற்கனவே இந்த ஆய்வினுடைய இந்த 14 நாட்களில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட அந்த அவையில் பேசினார். அவர் இந்தியாவினுடைய முக்கியமான நிர்வாகிகளோடும் அதே மாதிரி விண்வெளியில் இருந்து சுபான்ஷு சுக்லா பேசும்பொழுது அவர் பாசி பயிரை தற்பொழுது நாங்கள் பயன்படுத்துவதாகவும் அந்த பாசி பயிரினுடைய வளர்ச்சி பற்றிய தனி கவனத்தோடு மேற்கொள்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டவர்கள் முன்பாக அவர் கூறியிருந்தார். தற்பொழுது அந்த ஆய்வினுடைய முடிவுகளினுடைய அடுத்த அடிப்படையிலும் அவர் அங்கிருந்து அதனுடைய சில எக்ஸ்பெரிமெண்டலை எடுத்து வந்து அதை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வகத்தில் வைத்து அதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை பற்றியான ஆய்வுகளை முன்னெடுப்பார். எனவே இந்தியாவினுடைய அறிவியல் வரலாற்றில் இன்றைய நாள் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது. இந்த பயணத்தின் பொழுது பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் கூட இந்திய விண்வெளி வீரர் குழுவானது மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்திய விண்வெளி வீரர் குழுவினுடைய கேப்டன் சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடியினுடன் மாணவர்களுடன் காணொலி மூலமாக உரையாற்றினார். அப்பொழுது விண்வெளியில் தான் தினமும் 16 முறை சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் பார்த்ததாக கூறி மாணவர்களிடையே வியப்பை ஏற்படுத்தியிருந்தார். சுக்லா 41 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய குடிமகன் என்றும் கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி அமெரிக்காவுடைய நாசாவின் கென்னடி விண்கல மையத்திலிருந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய பால்கன் 9 ராக்கெட் மூலமாக டிராகன் விண்கலத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அவர் சென்றிருந்தார். அங்கே உள்ள சக விண்வெளி வீரர்களுடன் இணைந்து ஆய்வுகளை மேற்கொண்டு தற்பொழுது அவர் பூமி தெரிந்திருக்கிறார். விண்வெளியில் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட சுபான்ஷு சுக்லா இங்கு எடை இல்லாத நிலையில் இருப்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. விண்வெளியில் நடப்பதும் சாப்பிடுவதும் ஒரு குழந்தையை போல புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது என்னும், ஆனால் ஒவ்வொரு நொடியையும் தான் ரசித்து வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் மாணவர்களிடையே உரையாடி கொண்டிருந்தார். மாணவர்களிடையே உரையாடிய அந்த பொழுது நாங்கள் பூமியை 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை சுற்றி வருகின்றோம் என்றும் இதன் காரணமாக ஒரு நாளைக்கு 16 முறை சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் பார்க்கிறோம் என்றும் பூமிக்கு மேலே இருந்து பார்க்கும்பொழுது எந்த விதமான எல்லைகளும் இல்லாமல் பூமி ஒரே கோளமாக தெரிகிறது என்றும் இந்திய வரைபடத்தில் இருப்பதை விட மிகவும் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது என்கிற ஒரு கருத்தையும் சுபான்ஷு சுக்லா கூறியிருந்தார். விண்வெளி நிலையத்தின் நேரத்தை நிர்வகிப்பது குறித்த கேள்விக்கு பூமியினுடைய கிரீன்விச் தீர்க்க ரேகை அடிப்படையிலே தங்களது பயண திட்டம் அமைந்ததாகவும் இங்கு புவியீர்ப்பு விசை இல்லாததால் தசைகளும் எலும்புகளும் பலவீனமாக இருக்க சிறப்பு பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார். விண்வெளியில் தூங்குவது ஒரு பெரிய சவால் என்றும் இதற்கு பழக சிறிது காலம் ஆகும் என்றும் கூறப்படுகிறது. சுபான்ஷு சுக்லாவினுடைய இந்த உரையாடல் என்பதும் ஆய்வு, குறிப்பாக விண்வெளி ஆய்வின் மூலமாக இந்தியா பல முன்னெடுப்புகளை இவர் மூலமாக மேற்கொள்ளப்பட வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்னதை போன்று சந்திரனுக்கு, நிலாவிற்கு மனிதர்களை அனுப்புவதற்கான ஒரு ஆய்வு முன்னோட்டத்தினுடைய ஒரு பகுதியாக சுபான்ஷு சுக்லாவுடைய இந்த பயணம் என்பது வெற்றிகரமாக மாற்றப்பட இருக்கின்றது. இரண்டாவது, விண்வெளியில் புவியீர்ப்பு விசை இல்லாத பகுதிகளில் பயிரிடுவதற்கான தொழில்நுட்பத்தை வளர்ப்பதற்கான முகாந்திரத்தையும் இந்த பயணத்தின் மூலமாக இந்தியா படிப்பினையாக கற்றுக்கொள்ள இருக்கின்றது. அதே போன்று விண்வெளி வீரர்களை தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய ஏவுதளத்தில் இருந்து விண்வெளிக்கு ஆய்வு செய்வதற்காக தனித்த ஒரு பயணத்தை மேற்கொள்வதற்கான ஒரு முன்னோட்டத்தையும் இந்த ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் விண்வெளி ஆய்வு உலகத்தில் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளினுடைய பங்களிப்பு இல்லாமல் செயற்கைக்கோளை, பல நாடுகளினுடைய செயற்கைக்கோளை தன்னியல்பாக சுயாதீனமாக எடுத்து சென்று விண்ணில் செலுத்துகின்ற ஒரு முயற்சியானது இந்தியாவினுடைய விண்வெளி ஆய்வு வரலாற்றில் பல தனித்துவமான நிகழ்வுகள் மூலமாக நாம் நிரூபித்திருக்கின்றோம். ஆனால் விண்வெளி ஓடத்தில் இருக்கக்கூடிய விண்கலத்திற்குள் செல்வதற்கான இந்த ஆய்வானது மற்ற நாடுகள், குறிப்பாக அமெரிக்காவினுடைய நாசாவினுடைய பங்களிப்போடு தான் இந்தியா நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அந்த விஷயங்களில் இருந்து நாம் தற்பொழுது இந்தியா தனித்த ஒரு தளத்தோடு விண்கலங்களுக்குள் இந்தியர்களை, குறிப்பாக விண்வெளி வீரர்களை கொண்டு சென்று அங்கு பயிற்சி அளிப்பது, அந்த ஆய்வுகளை மேற்கொள்வது என்ற இந்த அம்சங்களும் இனிவரும் காலகட்டத்தில் இந்தியாவிற்கு ஒரு தனித்துவமான ஒன்றாகவே பார்க்கப்படும். ஒட்டுமொத்தத்தில் இன்றைய நாள் என்பது இந்தியாவினுடைய விண்வெளி ஆய்வு வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது. யுவராணி,
விவரங்களுக்கு நன்றி சார்.